ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு திடீர்னு சாண்ட்ராக்கும் அரோராக்கும் முட்டிக்கிச்சு. ஏன் முட்டிக்கிச்சு அப்படின்னா, அரோரா வந்துட்டு இங்கே வந்து எனக்கு ஒரு முட்டை வேணும் அப்படின்றாங்க. அங்கே வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே காலி அடித்து காமன் கிராஸர்லேருந்து எடுக்கணும், அதனால் இப்போதைக்கு அதை பண்ண முடியாதுன்றாங்க. அதை வந்து விஜய் பரவ சொல்கிறாங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கைண்டாக என்ன சொல்கிறாங்க, சரி உங்களுக்காக நான் தோசை வேணால் சுட்டு தட்டுமா, பசிக்குதுண்ணா. ஏன்னா அது வந்து முட்டை வந்துட்டு எல்லாருக்கும் கணக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காமன் கிராசரியில் கொடுத்தா அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்க, அது பிரச்சனையில் வரும் அப்படி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு முட்டை வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? டாஸ்க்குன்ற ஒரு காரணத்துக்காக முட்டையை செஞ்சு கொடுக்க முடியுமா? இவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, எல்லாருமே கேட்பாங்க. அந்த புரிதல் தன்மையே இல்லை. இந்த அம்மாவுக்கு நான் பிடிச்ச முயலுக்கு 1.25 கால் தான் சொல்லுவாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க உடனே கலாய்ச்சிட்றாங்க சாண்ட்ரா. அப்போ கோழி முட்டை போட்டு செய்யாமல் கொடுக்க முடியும்னு கலாய்ச்சிட்றாங்க. எங்களை நீங்கள் கலாய்க்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாங்க கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போய் போயிட்டுருக்கு. இதில் வேறு வந்து காலையில் உனக்கு 2 முட்டை கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க இவங்க. உங்களுடைய பங்கு இல்லை, நான் 1 தான் சாப்பிட்டேன்னு இவங்க திரும்ப சொல்கிறாங்க. இப்படியே வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சரி நான் என்னங்க பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, உங்களுக்காக இந்த முட்டைக்காக 10 காயின் கொடுக்கலாம் நான் வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்கன்றாங்க. மொத்தமே 5 காயின் தான், இவங்க 10 காயின் கொடுக்கணும்னு நினச்சாங்களா? அது ஒருத்தருக்கு சரி தான், என்னென்னலாம் வாய் விட்றாங்க பாருங்க. இஷ்டத்துக்கு உருட்டுறது நல்லா, அதான் அரோராவுக்கு உருட்டுறது நல்ல பழக்கம் தானே. அவங்க உருட்டு அடடடடா அந்த அளவுக்கு உருட்டுவாங்க. அதுலேயும் குறிப்பாக கம்பருதுன்ட்டு பயங்கரமாக உருட்டுவாங்க. அந்த உருட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதின்னு பேர் வரும். காலையில் கூட கம்பருதுக்கு பார்வதிக்கும் வருது ஒரு பிரச்சனை. அதை கம்பருதன் அழகாக கேட்டுட்டு இருக்காரு. பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடுவில் வந்து ஏற்றி வராங்க, இதை சொல்லு என்னைய ஒருத்தி என்னைய கலாச்சாரம் அதை சொல்லலாம், உனக்கு என்னமா பிரச்சனை? அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, அடிச்சிக்கிறாங்க, ஒட்டிக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? நீ துஷாருக்காக தானே இந்த வீட்டில் இருந்த, துஷார் போகும்போது அழுதல்ல, இப்போ துஷாரை பற்றி எங்கன்னா பேசுகிறியா? ஒரு இடத்துல பேசுகிறா, துஷார் இப்போ தெளிவாக இருப்போம். நல்ல வேலை அன்னைக்கு கை காமிச்ச இடத்துக்கு நான் போயிருந்தேன்னா இந்நேரம் என் வாழ்க்கையே சூனியமாயிட்டு இருக்குன்ட்டு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.